மைக்கை கூப்பிட்டு கேட்குறாங்க சார், நான் திருப்பூர்லேருந்து என் தளபதியை பார்க்க வந்திருக்கேன்றான், ஒருத்தன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன்றான். அறிவு இருக்க வேணாமா சார் அவங்களுக்கு? திருப்பூரில் நீ ஓட்டே உனக்கு கிடையாது, நீ எதுக்கு வந்த நீ சார்? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இந்த பூரிப்பு சார். இந்த புதுசாக ஏதாவது பார்த்தோம்னா நமக்கு தான் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இது இன்னும் 2வது முறை. இப்போ மாநாட்டுக்கு 2வது மாநாட்டு பியூஸ் போயிடுச்சு கரெக்டாக. அதே மாதிரி இப்போ ஒரு 3-4 வாரம் கழிச்சு இது எவனும் சின்ன பண்ணான். இது எல்லாருக்கும் பொது சார். நீங்கள் புதுசாக நான் இவருக்கு மட்டும் சொல்லலை, ஏதோ வன்மத்தில் கேட்குற உண்மை தான். நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் பேசுகிறான், நான் மதுரை மூலக இது மேட்டுத்தெருலேருந்து வந்திருக்கேன்றான். நான் மதுரை மேட்டுத்தெருனா உனக்கு அங்கே தாண்டா வாடி, நீ அங்கே தாண்டா ஓட்டு போடணும், உனக்கு பூத்தே அங்கே தாண்டா இருக்கு, நீ இங்கே வந்து என்னடா பண்ண போகிற? தளபதியை பார்க்க வந்தேன்ற, எதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன உங்கள்கிட்ட? நீ தொண்டனே நீ இப்படி பண்ணினா ரெண்டும் சார். இங்கே சார் தலைவனுடைய பேச்சை தொண்டன் கேட்க மாட்டான்றதான் சார் விஜய் சுற்றி எப்பயுமே நடந்திருக்கு. ஒரு ஆடியோ லஞ்சு 5000 மாதம் தான் உண்டு, 5000 பேர் வாடா அப்படின்னா 10000 பேர் வருவான். அடி மிதி வாங்கிட்டு வெளில போகணும். 5000 தானடா உள்ள உட்கார முடியும். 5000 பேர் வரணும் தானே காமன் சென்ஸ். அப்படி ஒரு அரசியல் சார் ஒன்றும் இல்லை, இது மட்டும் ஒரு இடத்துல பேரிகேட் இருக்குது, அதை தாண்டி போகக்கூடாதுன்றதானே உங்களுக்கு காமன் சென்ஸ். நீங்களும் நானும் போவோமா? அது மேலே ஏறி குதிக்கிறானு சார். இவ்வளோதான் அவங்களோட காமன் சென்ஸ். நடுவில் மீடியன் இருக்குல்ல, அது மேலே ஏறி நிற்கிறானு.